ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த கோவில் எங்களுக்கு புதுசாக தெரிய வந்த கோவில் பேர் சவுந்தரநாயகியுடன் சோமநாத சுவாமி கோவில். இது அம்பாள் பேர் சவுந்தரநாயகி. ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னா திருவாரூரில் நன்னிலம் அப்படின்ற ஊரில் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் பக்கத்தில் நன்னிலம்ன்ற ஊரில் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற அச்சுதமங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்கிற கோவில். இது எங்களுக்கு ஆக்சுவலாக குலதெய்வம் நன்னிலத்தில் தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்ற விஷயமே தெரியாது. இது எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வகையான தோஷத்துக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனோம் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. போனப்போ அங்கே இருக்கிற ஐயர் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கோவிலும் செம்மையாக இருந்தது, அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் அதெல்லாம் கொடுத்துச்சு. அந்தளவுக்கு இருந்தது. 5 வகையான தோஷம் என்னென்னா சந்திர தோஷம், அப்புறம் கால சர்ப தோஷம், அப்புறம் சருமத்தில் ஏதாவது நோயெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் டிசீஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் திருமண தடை நீக்கிறதுக்கு, அப்புறமா பிரிஞ்சவங்க ஒன்று செய்கிறதுக்கு. இந்த 5க்குமே இந்த ஒரு கோவில் மட்டும்தான், அதாவது இந்த ஒரு இடத்துக்கு வந்த போதுமா இந்த 5மே சரியாயிடும். அப்படி நம்ம இதை போய் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம சாப விமோச்சனம் ஆனவங்க தான் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு ரீசன் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இது சந்திர தோஷம் ஏன் போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பங்குனி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு இந்த பௌர்ணமி சந்திரனோட ஒளி இங்கே சுவாமி மேலே படுதான். அந்த ஒளி அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு பேர் சோமன் அப்படிங்கிறனால தான் இந்த சாமி பேர் சோமநாத சுவாமி அப்படின்னு கூட வச்சுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி விழுறதுனால, அதாவது சுவாமி மேலே சூரிய ஒளி தான் படும். இந்த மாதிரி சந்திர ஒளி பட்டு நம்ம கேள்விப்பட்டது இல்லைங்களா? அதனால இது சந்திர தோஷம் போக்குற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலசர்ப தோஷம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சாளரத்தில் இந்த கோயிலை சுற்றி வரும்போது நீங்கள் இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க பாருங்களேன், சாளரத்தில் அப்படியே பாம்பெல்லாம் பின்ன மாதிரி இருக்கும். இது இப்போ ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸில் ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். அதில் அந்த ராகு கேது அந்த பாக்ஸ்குள்ளே மற்ற எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கிறது தான் காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிடும். இங்கே அந்த ஒரே ஒரு ராகு வேலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ராகு காலத்தில் ஒரே ஒரு நெய் விளக்கு போட்டாலே காலசர்ப தோஷம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு இங்கே திருப்பாம்பரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இல்லைன்னா காளஹஸ்தி, இங்கே தான் போக சொல்லுவாங்க. எனக்கு இந்த இன்ஃபோவே கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு தடவை விளக்கு போட்டாலே காலசர்ப தோஷம் போயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா திருமண தடை நீக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் அதாவது ஃப்ரெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, கல்யாண கோலத்தில் இருந்திருப்பாங்க சாமி, அதாவது அக்னியை வலம் வர மாதிரி. அது அம்பாலும் சுவாமியும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதாவது திருமணஞ்சேரி இருக்குது, தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். அந்த திருமணஞ்சேரியோட மூலஸ்தானமே இதுதானா, அதாவது அங்கே கல்யாண கோலத்தில் இருப்பாங்களா, இங்கே அக்னியை வலம் வர கோலம். இது இன்னும் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரிஞ்சவங்க ஒன்று செய்கிறது அப்படின்னா, அப்போது அதாவது முன்னாடி காலத்தில் அம்பாள் விளையாட்டுத்தனமாக சுவாமியோட கண்ணை மூடிடுவாங்களாம். அவங்க உடனே கோவப்பட்டுட்டு சாமி என்ன சொல்லுவாங்களாம், நீ கீழே போயிட்டு தபஸ் பண்ணி, அதாவது தவம் பண்ணி என்னை சேரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால அம்பாள் தவம் பண்ணுறதுக்காக கீழே இங்கே பூமிக்கு வந்துடுவாங்களாம். அப்போ அப்படி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் தவம் இருந்து அதுக்கப்புறமா சாமியை அடைஞ்சதாக ஒரு ஐதீகம். அதனால் இங்கே சவுந்தரவல்லி நாயகி அம்பாளோட அவங்களோட அந்த கருவறைக்கு போகும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது நல்லாவே நமக்கு ஒரு ஹீட் ஃபீல் ஆகும். ஏன்னா நான் போயிட்டு ஃபீல் பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன். நல்லாவே ஒரு ஹீட் ஃபீல் ஆகும். ஏன்னா 12 வருஷம் அவங்க அக்னி மேலேருந்து தவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சுவாமியை அடைஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் இவங்க மகாலட்சுமியும் விஷ்ணுவும் 2 பேரும் சேர்ந்த இடமும் இதுதானா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுக்கு தான் நெற்றிக்கண் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு அப்புறம் சவுந்தர நாயகி அம்பாள் 2 பேருக்குமே நெற்றிக்கண் இருக்குது. அது நமக்கு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் சொல்கிறாங்க, அப்போ தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எல்லா கோயில்லையும் நம்மளால் அதிகார நந்தி பார்க்க முடியாது. இந்த கோயிலில் அதிகார நந்தி இருக்குது. அதுக்கும் கதை சொன்னாங்க. கதை கிடையாது, ஆக்சுவலாக அதெல்லாம் நடந்தது தான். அதுக்கும் ரீசன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதுலேயே கோஷ்டத்தில் நிறைய சுவாமிகள் இருக்காங்க. அதில் திரிபுர சம்ஹார மூர்த்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 பேரை அவங்கள எரித்து சாப விமோச்சனம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேரில் 2 பேர் தண்டி முண்டி, அவங்க துவாரபாலகர்களாக நின்றுவாங்களாம். இன்னொருத்தர் நந்தி,
அவங்களுக்கு ஏன் துவாரபாலகர்களை நிற்க வச்சாங்கன்னா அவங்க வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை சிவனை வந்து வேண்டியிருக்காங்க. ஆனால் நந்தி நித்தமும் சிவன் நாமம் சொல்லிகிட்டே இருந்தனால அவங்கள வந்து அதிகார நந்தியாக வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்த மாதிரி இந்த கோயிலில் அவங்க இருக்காங்க. அது ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சது வந்து இது இருக்குல்ல, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் இருக்கிற சாமி தான் வந்து காலையில் ஒரு அவதாரம், மத்தியானம் ஒரு அவதாரம், ராத்திரி ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க. அதாவது மூணாவும் லக்ஷ்மியாகவும் இருக்காங்க, சரஸ்வதியாகவும் இருக்காங்க, காளியாகவும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த கோவிலில் இருக்கிற சவுந்தரவல்லி நாயகி அம்மா வந்து எப்படி இருக்காங்க, சவுந்தரவல்லி இல்லை, சவுந்தரநாயகி அம்மா எப்படி இருக்காங்கன்னா காலையில் மகிஷாசுர மர்தினியாகவும், மதியம் வந்து மகாலட்சுமியாகவும், ராத்திரி வந்து சரஸ்வதியாகவும் இருக்காங்களாம். அதுவும் கேட்குறதுக்கு ரொம்பவே வந்து புதுசாக இருந்துச்சு. பாய், தேங்க்யூ.